உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2, 3 2 பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக எது செஞ்சும் ஒன்றும் நடக்கலை. என்றைக்கு கொரோனா வந்தோ அன்னிலேருந்து நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம்னு சொல்லக்கூடிய நிறைய தொழில் செய்கிறவங்க இருப்பீங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எல்லா டெக்ஸ்டைலில் இருக்கவங்களும் சரி, லாஜிஸ்டிக்ஸில் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன். கடன் தான் பயங்கரமாக ஆயிடுச்சு. கடன் வந்தாலும் பரவாயில்ல சார், அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, என்னுடைய நீண்ட நாளாக இருந்த ரெப்புடேஷன் போயிடுச்சு, என் பேரை சொன்னாவே எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா என் பேர் கெட்டு போய் அவமானப்பட்டு பேங்க் லோன் கட்ட முடியாமல் அசிங்கப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை தேவையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த 42 நாட்கள் வாழ்க்கையில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த 42 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க அவங்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மகர ராசி என்பதுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்க போகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 42 நாட்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருக்க போகிறார். அதே மாதிரி இந்த மகர ராசி என்பதற்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபாதிபதி. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த 4ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருங்க, ரியல் எஸ்டேட்டில் இருங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்குங்க, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருந்தாலும் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் என்ன பண்ணணும், பழசை கொஞ்சம் மறந்துடுங்க. ஏன்னா கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதை தான், தெரியுது, இல்லைன்னு சொல்ல, அவ்வளோ பட்டுட்டீங்க. பட் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்குது. அந்த பாரத்தை தூக்க முடியாமல் இருக்கீங்க. எதிர்காலத்தில் என்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது, உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணால் நடக்கும்ன்றதை மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதான் பிரச்சனையே. அதை யோசிங்க. இந்த 42 நாள் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியும். ஏன்னா மகர ராசிக்காரங்க மாதிரி உழைக்கிறவங்க யாருமே கிடையாது. சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட வேலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலையில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பழைய சிந்தனையெல்லாம் விடுங்க. தோற்று போயிட்டோம், நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது, நம்ம அவ்வளோதான், இதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது, அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு உங்களுடைய என்ன செய்யணுன்றதை ஒரு பேப்பரில் எழுதி அதை மட்டும் இந்த 42 நாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் தொழிலில் வெற்றியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான படிக்கட்டு இந்த 42 நாட்கள். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெற்றியான நாட்கள் தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நீங்கள் தைரியமாக இருங்க. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் தொந்தரவுகள், வேலை இழப்புகள், வேலையில் பிரச்சனை. 4 பேர் செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சிட்ருக்கேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் செய்ய முடியல. வேறு கம்பெனிக்கு போனால் வேலை கிடைக்காது, வேறு கம்பெனிக்கு போனால் இந்த வயசுக்கு மேலே வேலை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு என்னென்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கீங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அப்படியே ஓடிடுறீங்க. திருப்பி கஷ்டம்னு சொல்கிறீங்களே தவிர, ஆனால் அதுலேருந்து வெளில வரத்துக்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்க மாட்டேறீங்க. அதான் பிரச்சனையே. அப்போ அந்த யோசனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும். அந்த முயற்சிகள் வெற்றியாகும். யாரெல்லாம் வேலை இல்லையோ இந்த 42 நாட்கள் வேலையை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுடைய ஃபோன் புக்கில் இருக்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் மறந்துட்டு இருப்பீங்க. ஹெல்ப் பண்ணுறவங்கள அவங்களாம் அடிங்க.
அதேமாதிரி எந்தெந்த இடத்துல போனால் கிடைக்கும்னு 4 இடத்துல சர்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதேபோல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சா இந்த 42 நாள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இன்டர்வியூ வருது வரல அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு 42 நாள் நல்லா கவனம் வச்சுக்கிங்க. ஏன்னா லாபாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போயிருக்காரு. அப்போ வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கடந்து வந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த 42 நாட்கள் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வேலை இழப்பு இருக்கவங்களும் வேலை வாய்ப்பு தேடுங்க. இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு நான் என் ஆஃபீஸ்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியூர் வேலையில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியூரில் வேலை பார்ப்பீங்க. அவங்களாம் அவங்க சொந்த ஊருக்கு வந்து வேலை பார்க்கலாம்னு நினச்சிங்க முடியாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சில நேரத்தில் கிடைக்காம இருக்கும். உங்கள் ஆஃபீஸே உங்கள் ஊரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது. மற்றவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் ஊருக்கு போவாங்க. ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு வெளியூரில் வாய்ப்புகள் வரும். நீங்கள் அதை எடுத்துக்கங்க. நிறைய மகர ராசிகள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா வெளியூரில் என்னை கூப்பிட்றாங்க வேலைக்கு, வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, என் குடும்பம் இருக்குது, என் ஃபேமிலி இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில் வந்தது. வெளியூரில் வேலை கிடச்சா கண்டிப்பாக எடுத்துங்க. அது வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்காது. அதை மட்டும் செய்யுங்க. அதே போல் நிறைய மகராசி என்பது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளும் பண்ணுங்கள். வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கங்க. தேவையில்லாத யோசனைகள் நம்ம அங்கே போனால் அவ்வளோ கஷ்டப்படுவோமே, இங்கே எப்படி இருக்குமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. யோசிக்காமல் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன், இங்கே நான் படாத பாடுபட்டுருக்கேன், எனக்கு வீசா முடிய போகுது, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், நானே ஃப்ரெண்டு ரூமில் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன்னா இந்த 42 நாட்கள் வேலை முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் அப்ளை பண்ணியிருப்பேன், பிஆர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்கன்னா இந்த 42 நாட்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிஆர் கண்டிப்பாக கிடைச்சிரும். இல்லை சார் வெளிநாட்டில் இருக்கேன், கம்பெனி மூடிட்டாங்க, வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, இந்தியா வந்துடலான்னு இருக்கேன், ஏன்னா வீசா முடியும், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. அங்கேயே இருந்து வேலை தேடுங்க. கண்டிப்பாக அந்த ஊர்லேயே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பயப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு முயற்சியை மட்டும் யோசித்து நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி. அதே மாதிரி நிறைய பேர் சொத்து வாங்கிட்டு விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, இடம் வாங்கிட்டு விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்கள் அது மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். நிறைய பேருக்கு இந்த ராகு திசை வந்தனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ராகு திசையில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார், அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. ஒரு இடம் ஒன்று வாங்கினேன், சின்னதாக சரி ஒரு கடனை வாங்கிடலாமான்னு கடனை வாங்கினேன், அதில் ஒரு வீடு கட்டினேன், பெரிய கடனாக மாறிடுச்சு. இப்போ அந்த கடன் கட்ட முடியாமல் வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. அந்த வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, எந்த ரேட்டுக்கு வந்தாலும் கொடுக்கறது ரெடியாக இருங்க, ஆனால் எனக்கு விற்கிறதுக்கு ஆள் வரமாட்றாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த 42 நாட்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இடம் விற்கும், வீடு விற்கும். அதே போல் இந்த கடகராசி என்பது இந்த காலகட்டத்தில், மகர ராசி என்பது இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான ஃபீல்டில் இருக்குது, அதாவது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம். உங்களோட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணத்தை இடத்துல போட்டு அப்படியே பிளாக் ஆகி நிற்குது சார், ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. சில பேருக்கு அப்ரூவல் வரல, சில பேருக்கு சில கிளியரன்சஸ் வரல, சில பேருக்கு இடம் விற்கலை, ஏதாவது ஒரு பிரச்சனையில் பெரிய பணத்தை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாமல். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் விலக்கல் இருக்குது. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இந்த 42 நாட்கள். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்க, ஏன்னா அந்த மகர ராசிக்காரங்க என்னென்னா நான் வேலையை செட்டில் ஆகணும், தொழிலில் செட்டில் ஆகணும், லேட்டாக தான் மேரேஜுக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ கிடைக்கலன்னு வருத்தப்படும் போது என்னென்னா உங்களுடைய வயது கடந்திருப்பீங்க. 2 வருஷம் தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க, 3 வருஷமாக ட்ரை, ஐயோ ரொம்ப நாளாக என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், பொண்ணுக்கு பையனை பார்த்துட்ருக்கோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு தேடக்கூடியவர்கள் இந்த 42 நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சம்பந்தமான லாபங்கள் உண்டு. அதனால் பூர்வீக சொத்து யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை சார் அது கேட்டு தான் 7 சனியில் நிறைய பிரச்சனை சார், தொழில் நஷ்டமாயிடுச்சு, அந்த சொத்தை ஏதாவது வந்தால் என் பிரச்சனை தீரலான்னு பார்த்தேன், அந்த சொத்தை ஏதாவது விற்றுட்டா என் தொந்தரவு தீரும்னு பார்த்தேன், அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சார், அங்கெல்லாம் சண்டை தான் சார் நடக்குது, பிரச்சனை தான் நடக்குது அப்படின்னா இந்த 42 நாட்கள் நீங்கள் அந்த போய் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அது தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சி யார் வேணால் இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து
அந்த சொத்து விற்று அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அரசாங்க வேலை தேடக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பது அரசாங்க வேலைக்கு தேடிட்டு இருப்பீங்க. கிடைக்கல, நான் அப்ளை பண்ணேன் வரல, எனக்கு 1 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் போச்சுன்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க. சில பேருக்கு தேவையில்லாத அலிகேஷன் வந்திருக்கும், தேவையில்லாத ஒரு இடத்துல போய் ட்ரான்ஸ்ஃபரில் மாட்டிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அலிகேஷன்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கலைத்துறையில் மகர ராசி என்பது நிறைய பேர் என்னென்னா டான்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க, அதேமாதிரி பாட்டுத்துறையில் இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகை துறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்புகளே இல்லை. என்னை விட ஒன்றுமே தெரியாதவங்களாம் இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சி நல்லா இருக்காங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுமே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 42 நாட்கள் உங்களுடைய திறமைகளை காமிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். திருச்செந்தூர் ஒரு அடி போயிட்டு வாங்க, போயிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், அது கடனாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நிறைய மகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா பணத்தை வெளியில் கொடுத்துட்டு வாங்க முடியல சார், ரொம்ப வருஷமாக ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அவர் நல்லா கொடுத்துட்டு இருந்தார், ஏன் நேரம் சரியில்லை, 7.5 சனியானு தெரியல, கைசாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்க நிப்பாட்டார், இப்போ பணமும் திருப்பி தர மாட்டார், கேட்குறேன் தரேன் தான் சொல்கிறார், தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நல்லவர் தான் கொடுத்துருவார் ஆனால் அவருக்கு பணம் வரல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. திருமணம் ஆகலைன்ற பிரச்சனை, நிறைய பேர் குழந்தை பேர் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் யோக திசைகள் நடந்து அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட நல்ல பலன்கள் நடக்கும். சில பேருக்கு ராகு திசை நடக்குது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா குரு திசை நடக்குதுனால நிறைய பாதிப்புகள் மகர ராசி என்பது சந்திச்சுட்டு வரீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்திற்குரிய கிரகநிலைகள் தசாபுத்திகள் தான். ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. சுயஜாதகத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் வெற்றியாக கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயில்டான ஜாதகம் வேணும், தசாபுத்தி வரணும்னு ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.